ஹலோ காம்ரேட்ஸ், இன்றைக்கி ஹாட் டாபிக், ட்ரெண்டிங் டாபிக், ஹெட்லைன்ஸ், ஃப்ளாஷ் நியூஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். முக்கிய செய்திகள், அண்மை செய்திகள், தலைப்புச் செய்திகள் என்னென்னு சொல்லிக்கலாம். எஸ், அஜித் வந்து விளம்பரப்படத்தில் நடித்தது. அஜித் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆடில் நடித்தது தான் வந்து ஆக்ட் பண்ணது தான் வந்து மிகப்பெரிய நியூஸாக இன்றைக்கி இருக்குது. இது நிஜமாக துரதிருஷ்டவசமான விஷயம் தான். ஏன்னா எத்தனை வருஷமாக ஃபேன்ஸ் வந்து அஜித்தை வந்து ஒரு ஜென்டில்மேனாக, ஒரு சிறந்த ஒரு மனிதனாக பார்த்துட்டு இருந்தாங்க, டிஸ்பைட் பீயிங் அன் ஆக்டர். அது இன்றைக்கி தவறுபடியாக இருக்குது. ஏற்கனவே வந்து அஜித் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து தன்னோட மார்க்கெட் நிலவரத்தை மீறி, தன்னோட மார்க்கெட் லெவலை தாண்டி வந்து ரொம்ப பணம் ஜாஸ்தியாக சம்பளம் கேட்குறாரு. அதாவது மார்க்கெட் நிலவரம் 50 கோடி 100 கோடி இருக்குதுன்னா அதை தாண்டி 150 கோடி 180 கோடின்னு சம்பளம் கேட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ப்ரொடியூசர்ஸ்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது. இப்போது ரீசெண்டாக அதையெல்லாம் தாண்டி இப்போ ஆட் ஃபிலிம் நடித்தது மிகப்பெரிய ஒரு நியூஸ். எஸ், ஆட் ஃபிலிமில் நடிச்சிருக்க கூடாது தான். ஏன்னா வந்து அவர் அந்த கேம்ப கொலாங்கிற ஆட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. இப்போது அது ரிலையன்ஸ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கேம்ப கொலாங்கிற கூல்ட்ரிங்க்ஸுக்கு ஆட் நடிச்சிருக்காரு. இது எதுக்காக நடிச்சிருக்காரு? தன்னோட கார் ரேஸ் டீமுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு சுய நடத்துக்காக, செயலாவதுக்காக தான். எல்லாருமே கடைசியில் பார்த்தீங்கன்னா பணம்னு வரும்பொழுது, மணி அப்படின்னு வரும்பொழுது சுய ஆசைகளில் தன்னோட சுய லாபத்துக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறாங்க. அது அஜித்தும் விதிவிலக்கு இல்லை. கேம்ப கொலாங்கர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் நடிச்சு இப்போது தன்னோட பேரை வந்து அவர் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டார். ஏற்கனவே வந்து அடுத்து படம் கமிட் ஆகாமல் இருக்கிறது. ஏன்னா சம்பளம் அதிகமாக கேட்டு மார்க்கெட்டில் தன்னோட நிலவரத்தை தாண்டி சம்பளம் கேட்குறதுனால படமும் கமிட் ஆகலை. இப்போது தன்னோட கார் ரேஸ் டீமை காப்பாற்றணும், இந்த கார் ரேஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் வேணும்னு சொல்லி இப்போ ஆட் ஃபிலிம் நடிக்கிறாரு. ஸோ யாருமே வந்து சொன்ன மாதிரி சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லைங்கிறது நம்ம எங்கே புரிஞ்சுக்கணும் மக்களே, காம்ரேட்ஸ். ஸோ இது ரொம்ப பேடு தான். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு. ஃபேன்ஸ் ஆர் வெரி மச் டிசப்பாயிண்டட் பை அஜித்ஸ் ஆக்ஷன்ஸ் இன் ரீசெண்ட் திங்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தவர் தன்னோட கார் ரேஸ் டீம் பிரபலப்படுத்துவதற்காக சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். இப்போ என்னன்னா ஆட் ஃபிலிம் நடிக்கிறார். இனி அடுத்து வேறு வேணாலும் செய்யலாம். ஸோ யாரையும் முழுசாக நம்பவும் வேண்டாம், முழுசாக ஆதரிக்கவும் வேண்டாம். படத்தில் அவர் பார்க்குறமா, என்ஜாய் பண்ணுறமா, ரசிக்கிறமா, கைத்தட்டுறமா, அதோட மறந்துடலாம். நம்ம வேலையை நம்ம அடுத்து நம்ம பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னுக்கு போகிறத பற்றி நம்ம முயற்சிக்கலாம். ஏன்னா யாருமே சொல்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அஜித் நிறைய விஷயத்தில் பர்ஃபெக்டான ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை. இஸ் a good man in many things, but he also has some drawbacks. He also has some mistakes with him in life அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் இன்றைக்கி பேச நினச்சது. காம்ரேட்ஸ் பேசிட்டேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.